வெல்கம் டு ஆசான் ஈஸி ஹிந்தி சேனல். இன்றைய இறை சிந்தனை, உன்னை அறிவேன். இங்கு உன்னை என்றால் அந்த இறைவனை, இறை ஆற்றல், அந்த ஆன்ம சக்தி. இந்த ஆன்ம சக்தியை அறிவது ஒரு மனிதனுடைய மிகவும் முக்கியமான ஒரு கடமை. இறைவனுடைய ஆன்ம சக்தியை நாம் உணர்வது மட்டுமே ஆகும். சரணாகதி தத்துவம், அதாவது இறைவனிடம் நம்முடைய துன்பத்தையோ கஷ்டத்தையோ இல்லை எந்த ஒரு பிரார்த்தனையோ வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அந்த இறைவனுக்கு தெரியும். இறைவனால் படைக்கப்பட்ட நமக்கே நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம என்னென்ன வேண்டும் என்று தெரியும் பொழுது நம்மை படைத்த அந்த இறைவன் பேரறிவு மிக்கவன், பேராற்றல் மிக்கவன், அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆகவே இறைவனிடம் எந்த பிரார்த்தனையும் நாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அந்த இறை சக்தி, அந்த ஆன்ம சக்தியை உணர்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு உண்மையான பக்தன் என்றால் அந்த இறை ஆற்றலை உணர்வதற்கு முயற்சி செய்வான். அதுதான் நம்முடைய உண்மையான பக்தி. அதனால்தான் சுந்தரர் கூறுகிறார், திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பானாய் திரிவேன் என்று கூறுகிறார். நான்மறை போற்றும் நாயகனே, உன்னை நம்பினோர் கெடுவதில்லை, நானிலம் அறிந்த உண்மை இது. இப்போ இறைவனை நம்பினவர் யாருமே கெட்டு போனது கிடையாது. அந்த இறைவன் கைவிட மாட்டார். ஆகவே முழு நம்பிக்கையோடு அந்த இறைவனை சரணாகதி அடைவோம். நம் மனதை மிகவும் உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமே நமது பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். வேறு எந்த பிரார்த்தனையும் நாம் இறைவனிடம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. இந்த இறைவன் நமக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று அந்த இறை சக்திக்கு, ஆன்ம சக்திக்கு தெரியும். ஆகவே நாம் அந்த ஆன்ம ஆற்றலை உணர்வதற்கு நாம் அனைவரும் பயிற்சி செய்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.